சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஒரே நாளில் பயிர்க்கடன், கேழ்வரகு உற்பத்தியில் முதலிடம், தமிழக அரசு தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தருமபுரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார். விழாவில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் வழங்கும் புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன்படி இனி விவசாயிகள் பயிர்க்கடன் பெற கூட்டுறவு சங்கங்களுக்கு நேரில் செல்ல தேவையில்லை. அவர்கள் இணைய வழியில் விண்ணப்பித்து அன்றே கடனை பெறலாம். இந்த திட்டம் விவசாயிகளுக்கு மிகவும் எளிமையான முறையில் பயிர்க்கடன் கிடைக்க வழி செய்யும். அதிகபட்சமாக ரூபாய் 5 லட்சம் வரை கடன் பெறலாம். மேலும் திமுக ஆட்சி விவசாய உற்பத்தியை அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். தருமபுரியில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் வேளாண் துறையின் கண்காட்சியை பார்வையிட்டார். மேலும் விவசாய கருவிகளை பார்த்தார். அதிகாரிகளையும் விவசாயிகளையும் பாராட்டினார். அந்த விழாவிலேயே விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை ஆன்லைன் மூலம் தொடங்கி வைத்தார். மேலும் தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டது. அதில் பயிர்க்கடன்களை பெறுவதற்கு விவசாயிகள் இனி கூட்டுறவு சங்கங்களுக்கு நேரில் போக வேண்டாம், ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்த பிறகு கடன் தொகைக்காக ஒரு வாரம் வரை காத்திருக்க தேவையில்லை. இதன்படி விண்ணப்பித்த அன்றே கடன் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. விவசாயிகள் விண்ணப்பிக்கும் முறையும் எளிதாக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் அருகில் உள்ள சேவை மையத்துக்கு போகலாம். அங்கு கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் எண் அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சேமிப்பு கணக்கு எண் இரண்டில் ஒன்றை மட்டும் கொடுத்தால் போதும். இந்த விண்ணப்பம் வருவாய்த்துறை மற்றும் வேளாண்மை துறை ஆகிய 2 துறைகளிலும் சரிபார்க்கப்படும். அன்றைய தினமே கடன் தொகை விவசாயிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக ரூபாய் 5 லட்சம் வரை பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல், கரும்பு, பருத்தி, நிலக்கடலை, மக்காச்சோளம் போன்ற பயிர்களை பயிரிட பயிர்க்கடன்கள் வழங்கப்படுகின்றன. கடந்த வருடம் ரூபாய் 15,062 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டது. இதை 17.37 லட்சம் விவசாயிகள் பெற்று பயனடைந்தனர். 4.43 லட்சம் பேருக்கு ரூபாய் 2,645 கோடி கால்நடை வளர்ப்புக்காக கடனாக வழங்கப்பட்டது. இந்த வருடம் ரூபாய் 17,000 கோடி வரை பயிர்க்கடன் வழங்கப்படும் என்றும் ரூபாய் 3,000 கோடி கால்நடை பிரிவின் கீழ் கடன் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயம் மற்றும் பாசன பரப்பு அதிகரித்துள்ளது. கடந்த 4 வருடங்களில் 457.8 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2020 முதல் 2021 ஆண்டில் ஒரு ஹெக்டேருக்கு 2,835 கிலோவாக இருந்த உணவு தானிய உற்பத்தி 2023 முதல் 2024 ஆண்டில் 2,904 கிலோவாக அதிகரித்துள்ளது. கேழ்வரகு உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம் வகிக்கிறது. இதன்படி பயிர்க்கடன் வழங்கும் முறையில் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பயிர்க்கடன் தொகையையும் உயர்த்தி வழங்கியுள்ளது. திமுக அரசு பல மாநிலங்களில் விவசாயிகள் போராடி வரும் சூழ்நிலையில் தமிழகத்தில் போராட வேண்டியது அவசியமில்லாதவாறு விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து விவசாய உற்பத்தியை பெருக்குவதில் திராவிட மாடல் அரசுக்கு நிகர் இந்தியாவில் எங்கும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதாவது மற்ற மாநிலங்களில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலை இல்லை. மேலும் விவசாயிகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அரசு செய்து கொடுக்கிறது என்று கூறினார். இந்த புதிய திட்டம் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் எளிதாக கடன் பெற்று விவசாயத்தை மேம்படுத்தலாம். திமுக அரசு விவசாயிகளின் நலனுக்காக தொடர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் விவசாயம் செழிக்கும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.